ஹலோ, ஒரு வீக் டேஸில் எடுத்த விலாக் தான். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து மில்லட் பொங்கலும் அப்புறம் பாசிப்பருப்பு சாம்பாரும் மசால் வடையும் செஞ்சுருந்தேன். ஸோ இது எப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஓவர் நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோ மில்லட் சொல்லுவோம்ல, அதாவது பனி வரகு இருக்கு இல்லையா, அதில் வந்து பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அப்போ தான் இதுவாக இருக்கும். சாம்பாருக்கு பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் நைட்டு கொஞ்சம் பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன், அதை விளக்கி வச்சுருந்தேன். அது நைட்டுக்கு விளக்குனது அதை எடுத்து வைக்கணும். ஸோ புதினா கொத்தமல்லி இன்றைக்கி வந்து கொஞ்சமாக செவரட்டியும் கொஞ்சம் எலும்பும் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் டக்கு டக்குன்னு இந்த உளுந்து அதெல்லாம் அப்பப்போ வாங்குறது. அப்புறம் முட்டைலாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எல்லாத்தையும் அப்படியே சைட் பை சைட் சமையல் செஞ்சுக்கிட்டே நம்ம உளுந்தும் நான் கொட்டி வச்சுட்டு அதையும் சைட் பை சைட் நான் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சாம்பார் வச்சிடலாம். ஸோ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் செய்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் காஞ்சோன்னே சீரகம், கடுகு, உளுந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இது. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து துவரம்பருப்போட பாசிப்பருப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பாசிப்பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது, உடம்பு வந்து இந்த குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பனி வரகை வந்து குக்கரில் போட்டு இது வந்து நான் ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ வந்து தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு உப்பு போட்டு அது ஒரு 4-5 விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 4-5 ஃப்ளேம் ஒரு 5 ஒரு 4 ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதுவும் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை கொஞ்சம் அரைச்சிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டுலாம் தட்டி போட்டு வச்சுருக்கேன். சோம்பு இதெல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் நான் எடுக்கலை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் உப்பு லாஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வடை சுடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கு வந்து கருவேப்பிலை, சீரகம், மிளகு, முந்திரி அதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டோம்னா நம்மளோட மேலே பொங்கலுக்கும் ரெடி ஆகிடும். ஸோ மசால் வடையை வந்து சைட் பை சைடு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டியும் போட்டேன். ஸோ இது டெய்லியும்லாம் இருக்காது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ இது வந்து எப்பயாவது நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நான் கண்டிப்பாக செய்வேன். ஸோ மாவுக்கு நான் ஊறவும் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் மாவை அரைச்சி வச்சுக்கலான்னு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எலும்பு சூப் மாதிரி செஞ்சுட்டு செவரட்டி ஃப்ரை மாதிரி செய்யணும். ஏன்னா கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கனால டாக்டர் வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் பாத்திரமும் கையில் அழகாக செஞ்சுட்டே இருக்கும். அது எப்படி செய்கிறது, நம்ம எவ்வளோ தான் கழுவினாலும் அது இதுவாகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து நல்லா ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியானம் மிடில் கிளாஸ் மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்களும் வந்து மார்னிங்கில் வந்து நல்ல ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான பனி வரகு அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு சாம்பார், மசால் வடை. ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப இதுவாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்ததுனால எனக்கு அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ரொம்ப டயர்டாகுது. ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த மாஸ்டர் செக்கப் எடுத்தோன்னே ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னனால அப்புறம் டாக்டர் என்னோடய டயட்டிஷியன் கொஞ்சம்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு அதெல்லாம் போட்டு அப்புறம் இந்த பாதாம் பிசின், இந்த சியா சீட்ஸ்லாம் ஊற வச்சு குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மதியானமே ஊற வச்சிடுறது. ஏன்னா நைட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இதெல்லாம் மறந்துடுறதுனால இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு அப்படியே ஊற வச்சிட்டா நம்ம சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி என்னை வந்து ஒரு சுண்டல் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கனால. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்னோடய டயட்டிஷியன் எனக்கு என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதே மாதிரி பாதாமும் என்னை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இது வந்து விட்டமின் இ இதில் நிறையா இருக்கும், டி. அதே மாதிரி என்னை வெயிலில் வந்து ஒரு 12 to 2 வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியும்னா என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.